முக்கிய செய்திகள். நலத்திட்ட உதவி வழங்க வந்த கேப்டனை வரவேற்க லட்சோப லட்சம் மக்கள் திரண்டனர். கடலூர் குலுங்கியது. நிலக்கரி சுரங்க முறைகேட்டை கண்டித்து பிரதமரின் வீடு முற்றுகை. அண்ணா ஹசாரே ஆதரவாளர்கள் மீது போலீசார் தடியடி. சொட்டு நீர் பாசன திட்டத்தில் பல கோடி ரூபாய் மோசடி அம்பலம். அதிகாரிகள் சிக்குகிறார்கள். ஜெயலலிதா எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் பேரழிவை சந்திக்கின்றது தமிழ்நாடு. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. வணக்கம். விரிவான செய்திகள். தானே புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்ட விவசாயிகளை அதிமுக அரசு வஞ்சித்து விட்டதாக கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். கேப்டன் விஜயகாந்த் தனது பிறந்த நாளை முன்னிட்டு மக்களுக்காக மக்கள் பணி என்ற உன்னத திட்டத்தை அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மாவட்டம் தோறும் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றார். கடந்த 25 நாட்களாக மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தின் கீழ் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் வழங்கியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து 26வது நாளான இன்று கடலூர் மஞ்சை நகர் மைதானத்தில் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான சிவக்கொழுந்து தலைமையிலும் தெற்கு மாவட்ட செயலாளர் சபா சசிகுமார் முன்னிலையிலும் மக்களுக்காக மக்கள் பணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த மாபெரும் விழாவில் கேப்டன் விஜயகாந்த் கலந்து கொண்டு பெண்களின் வேலைவாய்ப்பு உதவிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பெண்கள் சுயதொழில் செய்வதற்காக 200 பேருக்கு தையல் எந்திரமும், கணிப்பொறி பயிற்சி முடித்த 50 பெண்களுக்கு கணிப்பொறிகளும், 50 பெண்களுக்கு சலவை பெட்டிகளும் வழங்கப்பட்டன. மேலும்